ஓட ஓடி ஓடி ஓடிது இளைக்க சொல்கிறாத, ஆடி பாடி இளைக்க சொல்கிறாத. இன்னொன்று இதெல்லாம் செய்ய முடியாதுல்லக்கா. ஆடி பாடி ஆடி பாடிலாம் நம்மளால் இளைக்க முடியல உடம்ப. அதனால தான் கொஞ்சம் நடந்துட்டு வருவோம் வெளியே போய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனேன். நல்லா பார்த்தாக்கா இன்றைக்கி சீரியல் பல்பு லைட்டு எல்லாம் போட்டு ஜகன்னு இருக்கு ரோடெல்லாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அரை மணி நேரமாவது வெளியே போயிட்டு வாங்க, சரிங்களா? அப்போந்தான் நம்ம மனசுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்கக்கூடாது, சரிங்களா? ஆனால் நான் சொல்லிவிட்டேன், நல்லா வெளியே சுற்றுங்க. அதாவது சுற்றுங்கன்னா ஒரு சும்மா நிற்கிறதுக்கு வீட்டில் சும்மா தானே இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனு டிவி. இதை விட பெரியது எதை ஒரு உங்களுக்கு வெளியே உங்களுக்கு நேரம் போகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே நடந்துட்டு வாங்க, சரிங்களா? அப்புறம் ரொம்ப முக்கியமானது, வெளியே எங்கே போனாலும் வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்போ கை கால் இதெல்லாம் கழுவிட்டு உள்ளே வாங்க, சரிங்களா? வெளியே நடந்துட்டு உங்கள் உடம்புக்கு சொல்கிறேன் நான். கொஞ்சம் உங்கள் பிராணவாயு இந்த நல்ல காற்றை சுவாசிப்போம் நம்ம நடக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. அப்போ தான் நல்ல காற்றை சுவாசிப்போம்மா, சரிங்களா? நீங்கள் காலையில் போனீங்கன்னா 5 to 6:30 போயிட்டு வந்துடுங்க. நடந்துட்டு இப்படி 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 நடந்துட்டு இப்படி வாங்க, சரிங்களா? அப்புறம் சாயங்காலம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும், சாயங்காலம் 4 மணிக்கு போகிறீங்க, 4 மணிலேருந்து 5:30 போயிட்டு வந்துடுங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம பாதுகாப்பு முக்கியம், அதனால சொல்கிறேன், சரிங்களா? இருட்டினதுக்கப்புறம் வெளியே போகாதீங்க. அப்படி போகணுன்னு நினைக்கிறவங்க சேஃப்டியாக போங்க. எப்படி நான் சொல்கிறது என்ன? அதனால் பார்த்துக்கோங்க. நம்ம நட 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 நடக்கணும். அரை மணி நேரம் சுற்றி நடக்கணும். அப்பந்தான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக ஆட பாட ஓட எல்லாம் செய்ய முடியும், சரிங்களா? கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ண முடியும், சரிங்களா? பாய். சொல்கிறது சொல்லிவிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். பாய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நைட்டு சொன்ன ஞாபகம் இருக்கட்டும், சாப்பாடு கம்மியாக சாப்பிடுங்க, சரிங்களா? அளவு சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்மளால் நைட்டு தூங்க முடியும். அதாவது வெயிட் ஏறாது, சரிங்களா? நைட்டு சாப்பாடை 7க்குள் முடிங்க, சரிங்களா? 7க்குள்ளே முடிச்சிருங்க. அப்படியே உங்களுக்கு பசிச்சா, நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, அதனால் அப்படியும் உங்களுக்கு பசிச்சா ஒரு சின்ன குட்டி தோசையாக சுட்டு சாப்பிட்டுக்கோங்க, சரிங்களா? சொல்கிறத சொல்லிப்புட்டா அப்புறம் உங்கள் இஷ்டம், சரிங்களா? நிறைய டிப்ஸு வரும், நிறைய சொல்லுவேன். இன்றைக்கி சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க, காற்றுல பறக்க விட்டுறாதீங்க, சரியா? பாய். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணுங்கா. நமது சமையல் அதுக்கு தான்